உதகையில் டீ கடைக்கு வாங்கிய ஆவின் பாலில் புழுக்கள் மிதந்தது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நீலகிரி மாவட்டம் உதகை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் செல்லும் சாலையில் அமைந்துள்ள டீ கடைக்கு அதன் உரிமையாளர் ஆவின் பால் பாக்கெட்டுகளை வாங்கியுள்ளார். பாலை சூடு செய்ய பாக்கெட்டை பிரித்தபோது அதில் வெள்ளை புழுக்கள் அதிக அளவில் மிதந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். தகவல் அறிந்து வந்த உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி பால் பாக்கெட்டை சோதனை செய்தனர். இன்றைய தேதி குறிப்பிட்டு பால் பாக்கெட்டுகள் விநியோகம் செய்யப்பட்ட நிலையில் இது தொடர்பாக ஆய்வு செய்து அறிக்கை வழங்கப்படும் என்று தெரிவித்தார். மேலும் குறிப்பிட்ட எண் கொண்ட ஆவின் பால் பாக்கெட்டுகளை ஆய்வு செய்ய உள்ளதாகவும் கூறியுள்ளார். பால் காய்ச்சலான்னு சொல்லிட்டு பாத்திரம் எல்லாம் சுத்தமாக வாஷ் பண்ணி தான் வச்சோம். அதில் பார்த்தா மஞ்சள் மஞ்சளாக வெள்ளை இந்த மாதிரி முண்டிக்கிட்டு இருந்தது. அப்புறம் எடுத்து பார்த்தோம், செக் பண்ணி பார்த்தா புழு 3 பாக்கெட் நான் தான் இருக்குங்க. உணவு பாதுகாப்பு எனக்கு வந்து ஃபோன் மூலம் வந்து எனக்கு வந்து புகார் வந்த தகவலை எடுத்து மாவட்ட நிலைமையில் உத்தரவு வந்து சம்மந்தப்பட்ட கடையில் வந்து ஆய்வு செய்தேன். ஆய்வு செய்ததில் பார்த்தா அந்த பால் வந்து புழு இருந்தது உண்மைன்னு தெரிய வந்தது. எல்லாத்தையும் கட் பண்ணி ஊற்றிருக்காங்க. பட் அது பார்த்தீங்கன்னா அந்த பேட்ச் நம்பர் நோட் பண்ணிவிட்டு இப்போ எல்லா கடைகளும் நகராட்சியில் எல்லா பகுதிகளில் உள்ள கடைகளில் வந்து ஆய்வு செஞ்சு அதை உணவு அந்த பேட்ச் நம்பரில் இருக்கிற உணவு பால் பாக்கெட்டுகளெல்லாம் உணவு மாதிரிகள் எடுத்து பகுப்பாய்வுக்கு அனுப்பப்படும். அனுப்பப்பட்ட முடிவுகளின்படி வந்து அது சம்மந்தப்பட்ட அந்த பால் ஆவின் மேல் நடவடிக்கை எடுக்கும் என்பது தெரிவிக்கும்.